ஜாதகர் 1985ஆம் ஆண்டு இறுதியில் பிறந்தவர். உத்திரம் 3ஆம் பாதம் சூரிய தசையில் பிறந்தவர். மேஷ லக்னம், கன்னி ராசி. லக்னாதிபதி செவ்வாய், சித்திரை 2ஆம் பாதம். ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. மேஷ லக்னம், லக்னத்தில் ராகு. 6ஆம் இடத்தில் 4ஆம் இட சந்திரன், 1-8 செவ்வாய். 7ஆம் இடத்தில் கேது மற்றும் 3-6 புதன். லக்னாதிபதியின் மற்றொரு வீடான 8ஆம் இடத்தில் 5ஆம் இடத்துக்குரிய சூரியன், 2-7 சுக்கிரன், 10-11 மற்றும் பாதகாதிபதியான சனி. 10ஆம் இடத்தில் 9-12க்குரிய குரு நீசம். தற்போது இவருக்கு குரு தசையில் சனி புத்தியும் அதில் புதன் அந்தரமும் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முந்தைய குரு புத்தியில் சந்திர அந்தரத்தில் ஜாதகருடைய தாயார் இவருக்கு ஜாதகம் பார்த்தார். சொந்த தொழில் செய்வது பற்றி கேட்டார். 10ஆம் இடத்தில் குரு நீசம் பெற்றிருப்பதாலும் 10-11 அதிபதி சனி 8ஆம் இடத்தில் இருந்து உடன் 2-7 சுக்கிரனும் 5 சூரியனும் இருப்பதால் சொந்த தொழில் சிறப்பில்லை, பார்ட்னர்ஷிப்பும் வேண்டாம் என்று கூறினேன். ஜாதகத்தில் உள்ள கிரக பாவக அமைப்புகளின்படியும் தசாபுத்தி அந்தரங்களின்படியும் ஜாதகர் முதலீடு செய்வது சரி வராது என்றும், அரசு சம்பந்தப்பட்ட வங்கிகளில் முதலீடு செய்யலாம், தனியார் வங்கிகளில் தனி நபர்களிடம் எக்காரணம் கொண்டும் முதலீடு செய்ய வேண்டாம் என்றும் கூறினேன். பாக்கியாதிபதி விரையாதிபதியான குரு சனியின் 10ஆம் வீட்டில் நீசம் பெற்றும் இருந்தார். நான் எப்போதும் கிரக பாவக பார்வைகளின் சம்பந்தங்களையும் சாரங்களையும் பார்ப்பதுண்டு. லக்னத்தில் ராகு கேதுவின் சாரத்திலும் கேது ராகுவின் சாரத்திலும் உள்ளனர். 7ஆம் இடத்தில் உள்ள கேதுவுடன் 3-6 புதனும் இணைந்துள்ளார். அவரும் குருவின் சாரம். 1-8 அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் இணைந்திருந்து 9-12 லக்னம் இவற்றை பார்வையிட்டார். எனவே இவரோ நீங்களோ எந்த விதமான முதலீடும் தனியாரிடம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினேன். சென்ற மாதத்தில் ஒரு நாள் அவருடைய தாயார் வந்தார். சில விஷயங்களை கேட்ட பின், நாங்கள் டெபாசிட் செய்த பணம் திரும்ப கிடைக்குமா என்று பாருங்களேன் என்றார். எப்போது செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர் சொல்லிய விவரங்கள், குரு தசையின் குரு புத்தியில் செவ்வாய் அந்தரத்திலும் அதைத் தொடர்ந்து வரும் ராகு அந்தரத்தின் ஆரம்பத்திலும் செய்திருக்கிறார்கள். என்னிடம் ஜாதகம் பார்த்தது சந்திரன் அந்தரத்தில். அவரின் தாயார் சொன்னது இதுதான். ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் முதலீடு செய்தால் வெகு சீக்கிரத்திலேயே 3 மடங்கு பணம் பெருகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாதம் அதிக வட்டி தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதில் 1.5 லட்ச ரூபாய் டெபாசிட் செய்ய வேண்டும். செய்தால் மாதம் பணம் வரும், கூடிய சீக்கிரம் 3 மடங்கு வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார். முதலில் தாய் தந்தையர் மறுத்துள்ளனர். பின்னர் இவருடைய கட்டாயத்தின் பேரில் அந்த பணத்தை கொடுத்துள்ளனர். அதற்கான ரசீதையும் வாங்கி கொடுத்துள்ளார். முதல் மாதம் வட்டி பணம் வந்தவுடன் தாயின் பேரிலும் இன்னொரு 1.5 லட்சம் டெபாசிட் செய்யலாம் என்று கூறியிருக்கிறார். 1-8 லக்னாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் தாயார் அதிபதியுடன் உள்ளார் அல்லவா. சந்திரன் விரயத்தை பார்க்க சந்திரனுடன் இணைந்த செவ்வாய் லக்னத்தையும் பார்க்கிறார். நீசகுரு 2ஆம் இடம் 4ஆம் இடத்தை பார்த்து சந்திரனையும் செவ்வாயையும் பார்வையிடுகிறார். ஆக திரைப்பட நடிகர் வடிவேலு சொல்வது போல, டேய் என்னையும் நைஸா உள்ளே எடுத்துட்டு வந்துட்டீங்களடா, அம்மாவையும் டெபாசிட் செய்ய வைத்து விட்டது. சூரியனுடன் சனி இணைந்து 10ஆம் இடத்தில் உள்ள 9ஆம் அதிபதி குருவை பார்ப்பதால் தந்தை மசிய மாட்டார். எனவே சூரியன் சுக்கிரனுடன் இணைந்த 11ஆம் அதிபதி சனி சகோதரர் காரகர் வீட்டில் இருப்பதால் அவரையும் இந்த டெபாசிட் வளையத்தில் மாட்டிவிட்டது. தன்னுடைய அக்கா பெயரில் டெபாசிட் செய்யலாம் என்று தாயிடம் கூறி அவருக்கும் டெபாசிட் செய்து வைத்தார். ஆக இந்த 3 பேருக்கும் டெபாசிட் செய்தது தாயார் மட்டுமே. 2வது மாதம் வட்டி பணம் கொடுத்ததோடு சரி, கம்பெனி இழுத்து மூடிவிட்டு போய்விட்டார்கள். எங்கே என்றே தெரியவில்லையாம். வட்டி பணமாக 40,000 சொச்சம் வந்தது என்று தோராயமாக கூறினார். முதலீடு 4.5 லட்சம், வந்த பணம் 40,000. இவரைப் போல பல 100 பேர் அந்த நிறுவனத்தில் ஏமாந்திருக்கிறார்கள். பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லையம்மா என்று சொல்லி அனுப்பினேன். ஆக எந்த ஒரு விதியின் செயலையும் நாம் தடுக்க முடியாது, ஜோதிடரும் தடுக்க முடியாது. வரும் வாடிக்கையாளருக்கு சொல்ல வேண்டுமானால் செய்ய முடியும். ஆனால் விதி என்ன நினைத்திருக்கிறதோ அதை தான் நடத்தும். நான் எடுத்து கூறியும் அடுத்த 1 மாதத்தில் அவர்கள் டெபாசிட் செய்திருக்கிறார்கள். படிப்படியாக 3 பேருக்கும். ஆக ஏமாற வேண்டும் என்ற விதி இதில் இருக்கிறது. அதை நாம் மாற்ற முடியாது. 8ஆம் இடம் என்பது ஏமாறும் இடம். ராகு என்பவர் ஏமாற்றுபவர். சந்திரன் விரயத்தை பார்ப்பதால் தாயார் மொத்த பணத்தையும் இழந்திருக்கிறார். சந்திரனோடு இணைந்த லக்னாதிபதி ராகு, சூரியன், சுக்கிரன், சனிக்கு இடம் கொடுத்ததால்
அவரும் ஏமாந்து குடும்பத்தாரையும் ஏமாற்றம் செய்ய வைத்திருக்கிறார்.